ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஓமை தொடர்கள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கலைச்சொற்கள், பிற மொழியிலேருந்து வர தமிழ் சொற்கள், அதுக்கப்புறம் வந்து அ ஊரோட பெயர்கள், மறு இருக்கு பார்த்தீங்களா? அது அந்த மாரி எல்லாமே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஓரெழுத்து, ஓர் மொழி. இப்ப தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஓமை தொடர்கள். நம்ம ஒவ்வொரு டாபிக்கா அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தமிழ் கொஸ்டின்ல எப்படி இருக்கு? தமிழ் எலிஜிபிலிட்டில எப்படி இருக்கு? அப்படின்னு வீடியோஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இது நியூ புக், ஓல்டு புக், அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டில அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆகாய தாமரை அப்டின்னா இல்லாத ஒன்று தான். ஏன் அப்டின்னா இல்லாததா சொல்லுவாங்க? ஆகாயம் தாமரை. ஏன்னா ஆகாய தாமரைன்றது ஒண்ணே கிடையாது. ஸோ அது இல்லாத ஒன்று தான். ஆலங்காலத்து பயிர் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா நீண்டதோர் காலத்திற்குரியது. ஆக்சுவலா வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் வந்து ஒரு ஆலங்காலத்து பயிர் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆயிரம் காலத்து பயிர்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா லாங் டியூரேஷன்ல இருக்கணுன்றதுக்காக. ஸோ நீண்ட காலத்திற்குரிய அப்டின்னு சொல்லுவாங்க. முதலை கண்ணீர் அப்டின்னா பொய் அழுகைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா முதலை அழுது யாராவது பார்த்துருக்காங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சும்மா சொல்றதான். ஸோ அதான் முதலை கண்ணீர் அப்டின்னா பொய் அழுகை அப்டின்னு சொல்லுவாங்க. இலவு காத்த கிளி போல அப்டின்னா ஏமாற்றம் தான். ஏன் அப்டின்னா ஒரு விஷயம் நடக்குமா, நடக்காதான்னு சொல்லி, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் தெரியுமா? இலவு காத்த கிளி போல அப்டின்னா, அது ஏமாற்றமா தான் இருக்கும் நமக்கு. தாமரை இலை நீர் போல அப்டின்னா, பட்சின்மை அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, நீங்க தாமரையில பார்த்தீங்க அப்டின்னா, அதுல வந்து இலையில வந்து நீங்க தண்ணீ வச்சுப்போனா தொட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அது ஒரு மாரி ஆடும். அது பொட்டோம் அப்டின்னா, அது தண்ணீ அதுல ஒட்டுன மாரியும் இருக்காது, ஒட்டாத மாரியும் இருக்காது. அது ஒரு மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து மெர்க்குரி நீங்க இது பண்ணீங்கன்னா, பாதரசம் எப்டி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து அது என்ன அப்டின்னா, பட்சின்மைன்னு சொல்றாங்க. ஏன்னா பட்டும் படாம இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, உயிரும் உடம்பும் போல அப்டின்னா ஒற்றுமை. ஏன் அப்டின்னா, உடலும் உயிரும் ஒண்ணா தான் இருக்கு. அது போச்சு அப்டின்னா நம்ம இறந்துட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அது ஒற்றுமை அப்டின்னு சொல்றாங்க. இடி விழுந்த மரம் போல அப்டின்னா வேதனை தான் வரும். ஏன் அப்டின்னா மரத்துல இடி விழுந்தாலும் சரி, நம்ம தலையில இடி விழுந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு கஷ்டப்பட்டு தான் கொடுக்கும். அது வேதனை தான் அப்டின்னு சொல்லுவாங்க. அத்தி பூத்தார் போல அப்டின்னா அரிய செயல் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா இப்ப சொல்லும்போது சொல்லுவாங்க, "என்னப்பா அத்தி பூத்தாப்புல வந்துட்டு போறீங்க" அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப மழை பெய்யறது கூட சொல்லுவாங்க. "அத்தி பூத்தாப்புல மழை பெய்யுது, பக்கத்துல மழையே பெய்ய மாட்டேங்குது" அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நம்ம பேசுற வழக்குல இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி நமக்கு வந்து ஓமை தொடர்ல கொஸ்டின்ஸ் வரும். "அத்தி பூத்தார் போல" அப்டின்னா அரிய செயல் அப்டின்னு சொல்லுவாங்க. பசிமரத்து ஆணி போல அப்டின்னா, எளிதில் மனதில் பதிதல் அப்டின்னா, ஆக்சுவலா வந்து இப்போ பச்சை மரத்துல நம்ம ஆணி அடிச்சோம் அப்டின்னா, ஈஸியா வந்து அது உள்ள போயிரும். அது மாரி நம்ம வந்து மனசுல வந்து ஈஸியா பதிஞ்சிரும்னு சொல்லலாம். பசுமரத்து ஆணி போல அப்டின்னா, எளிதில் மனதில் பதிதல் அப்டின்னு சொல்றாங்க. பாருங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்டின்னா, தற்செயல் நிகழ்வு அப்டின்றாங்க. ஏன் அப்டின்னா வந்து காக்கா வந்து மரத்துல உட்காருது. அதனால பனம்பழம் விழுகுது அப்டின்னா, அதனால தான் விழுகுதுன்னு கிடையாது. அது 2 தற்செயலா நடக்குது. தற்செயல் செயல் அப்டின்னு சொல்றாங்க. தற்செயல் நிகழ்வுன்னு சொல்றாங்க. விரலுக்கு இறைத்த நீர் போல அப்டின்னா, பயனற்ற செயல் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா வந்து, விரலுக்கு இறைத்த நீர் போல அப்டின்னா வந்து, இது வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த நஞ்சை நிலம், புஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வேஸ்ட் நிலம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து விவசாயத்துக்கு உதவாது அப்டின்ற மாரி ஒரு நிலத்துல வந்து, நம்ம நீர் வந்து இது பண்ணா கூட, அதுல வந்து மண் சத்து எதுவுமே இருக்காது. அப்ப வந்து நம்ம பண்ற செயல் எல்லாமே பயனற்று தான் இருக்கும். அதுதான் வந்து விரலுக்கு இழைத்த நீர் போல. அப்ப விரல் அப்டின்றது வந்து அப்டி ஒரு நிலம். எதுக்குமே பயன்படாத நிலம். ஸோ அதான் பயனற்ற செயல் அப்படின்னு சொல்றாங்க. சிலை மேல் எழுத்து போல அப்படின்னு நிலைத்து நிற்பது. ஏன் அப்படின்னா, சிலையில வந்து நம்ம ஏதாவது எழுத்து செதுக்கணும் அப்படின்னா, அது அப்படியே இருக்கும். இப்ப கல்வெட்டுல ஏதாவது செதுக்கி வச்சாங்க அப்படின்னா, அது அப்படியே தானே இருக்கு. அதான் சொல்லுவாங்க, சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்து நிற்பது அப்படின்றாங்க. ஓடுற தண்ணீல எழுதுனா அப்படியே ஓடி போயிரும். அது வேற. ஸோ அதுதான் சொல்றாங்க நமக்கு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படுத்தன்மை. ஏன் அப்படின்னா, இப்ப உள்ளங்கையில நம்ம நெல்லிக்கனி வச்சோம் அப்படின்னா, அது நல்லா பார்த்தா தெரியும். இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் வச்சோம் அப்படின்னா நல்லா பெருசா இருக்கும். இப்ப பெரிய நெல்லின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது வெளிப்படை தான். அந்த தான் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கிணறு வெற்ற பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு. ஏன் அப்படின்னா, கிணறு வெட்டும்போது பூதம் வருமா? அது என்ன எதிர்பாராத. ஸோ அது வந்து தற்செயல். அதெல்லாம் எதிர்பாராம நடக்குது அதுவா. ஸோ அது நடக்கும்னு கூட சொல்ல முடியாது. ஆனா எதிர்பாரா நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. ஏன் அப்படின்னா, இப்ப மழைய திறந்துட்டோம் அப்படின்னா வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகும். அது ஊரு, ரோடு, காடுன்னு பார்க்காது. எல்லா இடத்துக்கும் வேகமா போகும். ஸோ தடையே இருக்காது. ஸோ அதான் தடையின்றி மிகுதியாக அப்படின்னு சொல்லுவாங்க. புக்ல கூட அண்ணா வச்சு நமக்கு குடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி பிவைக்குல அண்ணா வச்சு கேட்பாங்க. அண்ணாவோட பேச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு. நெக்ஸ்ட் வந்து மழை முகம் காணா பயிர் போல அப்படின்னா வாட்டம் துன்பம். ஏன் அப்படின்னா மழை இல்ல அப்படின்னா பயிர்கள்லாம் வந்து வாடி போயிரும், கருகி போயிரும். ஸோ அப்படிங்கும்போது அது வந்து கஷ்டம் தான் போடும். ஸோ துன்பம், வாட்டம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கிணத்து தவளை போல அப்படின்னா வெளியுலகம் அறியாமை. ஏன் அப்படின்னா இப்ப கிணறு அப்படின்னா வந்து ஒரு சர்டன் பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள இருக்கிறவருக்கு வந்து எப்படி வெளியில தெரியும்? அதான் கிணத்து தவளை அப்படின்னா வெளியுலகம் அறியாமை. இப்போ ஒரு பிளேஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து எங்கேயும் அவங்க வெளியில போல அப்படின்னா அவங்க அங்கேயே இருக்கிறது தான். ஸோ அதான் வந்து ஒரு சில நாலேட்ஜ் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் வந்து வெளி உலகம் அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அத விட்டு வெளிய அவங்க வரமாட்டாங்க.
நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினது போல அப்படின்னா ஒற்றுமை இன்மை அப்படிம்பாங்க. ஏன்னா இப்ப நெல்லிக்காய் அப்படி கொட்டணும் அப்படின்னா செதஞ்சு ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும். அது வந்து பால் மாதிரி உருண்டு போகும். அது ஒரு டைரக்ஷன்ல போகும் கிடையாது. நிறைய டைரக்ஷன்ல போனா அது ஒற்றுமை இல்லாம இருக்கு. ஸோ ஒற்றுமை இன்மை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா வீணாதல் தான் வரும். ஏன்னா கடல்ல போய் பெருங்காயம் கரைச்சோம் அப்படின்னா அதுல ஏதாவது பயன் இருக்கா? யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. கடல்ன்றது ஒரு பெரிய தண்ணி. அங்க போய் நம்ம எதுக்கு பெருங்காயத்தை கரைக்கணும்? கரைச்சா எந்த பயன் இருக்கா? பயனே இல்ல. ஸோ அதான் வந்து வீணாதல், பயனின்மை, வீணாகுதல் எல்லாமே வரலாம் நமக்கு. நெக்ஸ்ட் பேரறிவாளன் திரு போல அப்படின்னா பலருக்கு பயன்படும். ஏன் அப்படின்னா திரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மரியாதை சொல்றது. பேரறிவாளன்னா சான்றோர்கள் இருக்காங்க தெரியுமா? சான்றோர்கள், அறிஞர்கள் அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட கருத்துக்களா இருக்கட்டும், இல்ல கோட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட வழிபாடா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க வழிமுறைகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பயன்படும். அதெல்லாம் அவங்களோட அறிவே பயன்படும். பேரறிவாளன் திரு போல அப்படின்னா இப்போ வந்து இவ்வித சான்றோர்கள் வந்து நல்ல விஷயம் சொல்லிட்டு போனோம். அப்ப நம்ம அதை கடைபிடிச்சு வரோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அறிவு வந்து பலருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திருக்குறளில் திருவள்ளுவர் அவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வந்து திருவள்ளுவர் வந்து பேரறிவாளன் திரு போல தான் நமக்கு இருக்காங்க. அதுதான் பலருக்கு பயன்படும். ஏன் அப்படின்னா அவரோட அறிவு தான் நமக்கு பல பேர் பயன்படுது. அதனாலதான் நம்ம சிலபஸ்ல கூட திருக்குறள் அதிகாரம் படிச்சுட்டு இருக்கோம். அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீட்டுல கூட சொல்லுவாங்க, யாருப்பா உங்க அவசர கொடுக்க மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணி செயல்படாம என்னன்னே செயல் பண்ணாம டக்குனு ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவசர கொடுக்கைங்க. ஆற போடுதல் அப்படின்னா தாமதித்தல் அப்படிமா. ஆற போட்டுருங்க விஷயத்த சொல்லுவாங்க. இப்படி பேசுறதுங்க ஆற போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆற போடுதல் தாமதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடரும் பொன் போல அப்புறம் ஞானம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுடரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து வளரும் தான் பொன் போல அப்படின்னா ஞானம் வளரும் தான். ஆக்சுவலாக வந்து இது என்ன பேசிஸ்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, நமக்கு சுடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஞானம் சுடர்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ஞானம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துஞ்சிய புலி இடறிய சிடரன் போல அப்படின்னா அறியாமையே அப்படின்னா நம்ம தூக்கத்திலயோ இல்லை கண்ணே தெரியாம போய் நம்ம புளியை வந்து நம்ம சீடினாலும் அதோட பாதிப்பு நமக்கு தான். ஸோ அறியாம நம்ம ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதோட நல் விஷயமோ இல்லை தீங்கு விஷயமோ எதுனாலுமே நமக்கு தான் சாரும். அதான் சொல்றாங்க துஞ்சிய புலி இடறிய சிடரன் போல அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்பது. அதான் பாருங்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா எடுப்பார்னா யார் எது சொன்னாலும் சொல்றாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை எல்லாருக்கும் கைப்பிள்ளை. ஏன் அப்படின்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க, யார் எது சொன்னாலும் கேட்பாங்க. அதான் எடுப்பார் கைப்பிள்ளை. இப்போ கூட நமக்கு குரூப் 2 நினைக்கிறேன், குரூப் 2ல வந்துச்சு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின். எடுப்பார் கைப்பிள்ளை, அதுக்கப்புறம் வந்து கல்லில் நாள் உரைத்தல், அது ரெண்டும் வந்துச்சு நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க காணல் நீர் அப்படின்ற இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு காணல் நீர் அப்படின்னா நம்ம வந்து இதுல பார்த்திருப்போம். ரோட்ல எல்லாம் வந்து சொல்லுவாங்க வெயில்ல வந்து காணல் நீர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தூரத்துல பார்க்கும்போது தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், பக்கத்துல போனா இருக்காது. அதான் சொன்னாங்க. அப்புறம் கொடி கட்டி பறப்பது போல அப்படின்னா புகழ் பெற்று விளங்குது. இப்போ கொடி கட்டி பறக்குறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்ட்ல சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சினிமா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து எம்ஜிஆர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து கொடிகட்டி பிறந்தாரு அப்படின்னா கொடிகட்டி பிறந்தா அவர் கொடிகட்டி பிறக்கல, அவர் அவ்வளவு புகழா இருந்தார் அப்படின்னு புகழ் பெற்று விளங்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபீல்டில் சிறந்து விளங்குறவங்கள சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இரட்டை கிளவி போல அப்படின்னா ஒற்றுமை. ஏன்னா இரட்டை கிளவி அப்படின்னா அது ஒற்றுமை தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இரட்டை கிளவி அப்படின்னா பிரிச்சல் பொருள் தராது ஒற்றுமையா தான் இருக்கும். ஸோ அதான் ஒற்றுமை அப்படின்றது. பாருங்க நீர் மேல் எழுத்து போல நிலையின்மை. நான் அப்பதான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிலை அப்படின்னா அது அப்படி நிலைத்து நிற்கும். நீர் அப்படின்னா ஓடுற சொல்லுவாங்க, உன் பேச்சு வந்து ஓடுற நீர்ல தான் ஓடணும்னு சொல்லுவாங்க. சில பேர் போய் பேசுறாரு அது சொல்லுவாங்க நிலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராம நடப்பது. ஏன் அப்படின்னா பழம் நழுவிடுச்சு, அது வந்து எதிர்பாராம நடக்கிறது தான். ஆனா அது என்ன கீழே விழுகாம பாலில் விழுந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அதனாலதான் பாருங்க நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராம நடப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. எலியும் பூனையும் போலன்னா பகைமை. ஏன் அப்படின்னா எலிக்கும் பூனையும் எங்கேயாவது வந்து ஒற்றுமை இருக்கா, இப்போ சண்டை போட்டே தான் இருப்பாங்க. ஈவன் வந்து அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்ல கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ பகைமை அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா பேணுதல் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கண் வந்து நம்ம இதை பாதுகாக்கும். ஸோ அது என்ன பேணுதல் வேலை பார்க்குது. கல்லில் நார் உரைத்தல் அப்படின்னா இயலாத செயல். ஏன் அப்படின்னா கல்லில் போய் நம்ம நார் வந்து உரிக்க முடியுமா, பண்ண முடியாது. அதான் இயலாத செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. ஏன் அப்படின்னா ஊமை அப்படின்னா அவங்களால பேச முடியாது. அவங்க ஏதாவது கனவு கண்டாலுமே அது நல்ல கனவோ கெட்ட கனவோ என்று சொல்ல முடியாது. அதெல்லாம் தவிக்க தான் செய்வாங்க. ஸோ தவிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சீரிய நாகம் போல அப்படின்னா கோபம் சொல்லுவாங்க தெரியுமா. கோபம் ரொம்ப அப்படியே நாகமா பாம்பு மாதிரி சீறிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. சீரிய பாம்பு அப்படின்னு சொல்ல சீரிய நாகம் போனா கோபம். கைட்டற்ற பட்டம் போல் அப்படின்னா தவிர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப கைட்டற்ற பட்டம் போல் அப்படின்னா நம்ம கைத்தை விட்டுட்டோம், அந்த பட்டம் வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் வச்சுன்னா சொல்லணும், இப்படி அத்தனத்துல எனக்கு தொங்க விட்டுட்டீங்களே, நான் எங்கெல்லாம் போய் சிக்கி சின்னா பண்ண போறேன்னு தெரியல. அதான் தவிர்த்தல். ஏன் அப்படின்னா அந்த கண்ட்ரோலே இருக்காது, அது எங்க போகும். பாருங்க பசுத்தோல் போத்திய புலி போல் அப்படின்னா ஏமாற்றுதல் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து
ஆக்சுவலா சில பேர் சொல்லுவாங்க, பிஹேவியர் வச்சு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த குள்ளநரி அந்த மாரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி ஏமாத்துறது. ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா பழகி பார்த்தா தான் தெரியும் அப்டின்னா, பசுத்தோல் பொற்றிய புலித்தோல் அப்டின்னு சொல்லுவாங்க. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல துன்புறுத்தல். ஏன் அப்டின்னா, சப்போஸ் வந்து காதுல வந்து ஈயத்த காய்ச்சி ஊத்துனா எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம். மேற்கொண்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசும்போது சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து நானே கஷ்டத்துல இருக்கேன். நீ வேற ஏன்ப்பா காதுல ஈயத்த ஊத்துற மாரி பேசுற அப்டிம்பாங்க. அதான் துன்புறுத்தல். மேலும் துன்புறுத்தல். ஒரு விஷயம் நமக்கு அதே கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுல அவங்க வேற அத இன்னும் நெகட்டிவா பேசுவாங்க சில பேர். அதான். அடியற்ற மரம் போல பெருந்துன்பம். ஏன் அப்டின்னா, மரத்தோட அடி தான் வந்து அதோட பேஸ். அதோட ஸ்ட்ராங். அதுவே வந்து இல்லாம இருந்துச்சுன்னா, அது எவ்வளோ கஷ்டப்படும். அதான் பெருந்துன்பம் அப்டின்றாங்க. பாருங்க மலரும் மனமும் போல இணைந்திருத்தல். ஏன் அப்டின்னா, மரம்ல மலர் ஃப்ளவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல தான் ஸ்மெல்ஸ் இருக்கும். ஸோ மலர்ல தான் மனம் இருக்கும். அதனால இணைஞ்சே இருக்கிறது அப்டின்னு சொல்றாங்க. பாருங்க வேலிய பயிரை மேய்வது போல அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா 2 இதுல கேட்டாங்க. 22ல நம்பிக்கை துரோகம்னு குடுத்திருந்தாங்க. 23ல கடமை தவறுதல்ன்னு சொல்றாங்க. ஏன் அப்டின்னா, ஒரு வேலி போடுறோம் அப்டின்னா, அது எதுக்குன்னா அந்த பயிர வந்து பாதுகாக்கிறதாம். ஸோ அதே அத வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, ஒண்ணு வந்து நம்பிக்கை துரோகம்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து கடமை தவறுதல் சொல்லலாம். ஏன்னா, அதோட கடமை பாதுகாக்கிறது. ஆனா அத வேஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ அதனால கடமை தவறுதல் அப்டின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளவு தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி, ஓல்டு புக், நியூ புக் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் குடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் புடிச்சுனா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.